மணிகண்டன் சூப்பராக இருந்துச்சு. எல்லா மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு எல்லாமே கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு படமாக இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்த்தா பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஃபேமிலி படமாக எடுக்கிறப்ப என்னென்னா அதுதானே மெஜாரிட்டி. அவங்க கூட கனெக்ட் ஆகிற மாதிரி நம்ம நடித்தோம், அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி கொடுத்தோம்னாலே எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருந்துச்சு. உள்ளே வந்தாலே அந்த மிடில் கிளாஸுக்கு பிடிக்கும். சூப்பராக இருந்துச்சு. சீரியஸாக இருந்தது, பயங்கரமாக இருந்தது. எல்லாருமே ஃபேமிலியோடு வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி ஒரு படம். கண்டினியூவாக சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஜாலியாக ஃபன்னாக இருந்தது. ஸோ பணன்றது வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியம், அது பணம் எப்படி மனிதனோட வாழ்க்கையில் விளையாடுது அப்படின்றத சொல்கிறாங்க. லோன் ஆப்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. கடன் வாங்கி கஷ்டப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. அதுவும் சீரியஸாக எதுவுமே பேசல, எல்லாம் ஃபன்னாக ஜாலியாக பேசியிருக்காங்க. நல்லாயிருக்கு. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. அவரோட ஆக்டிங்கில் நெக்ஸ்ட் லெவல் போயிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு கிளைமேக்ஸ்லாம் வரும்போது நம்மளை அறியாமலே அவரோட பர்ஃபார்மன்ஸ் நம்மளை கைத்தட்ட வைக்குது. அந்தளவுக்கு ஒரு டெரிஃபிக்கான பர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட. ஓவரால் படம் வந்து மாசான படம். இந்த பொங்கலுக்கு இந்த ஜனவரியோட ரியல் வின்னர் வந்து இந்த படம். குடும்பஸ்தன் படம் சீரியஸ்லி ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு அண்ணா. ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா மணிகண்டன் அண்ணா கூட நம்மளும் ஓடிக்கிட்டே இருந்தோம். என்ன இவ்வளோ ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க, எதுக்காக வாங்குறாங்க, எப்படிலாம் இருக்க போகுது. ஸோ வந்துட்டு நம்ம குரு சோமசுந்தரம் சார், ஸோ நடுவில் இந்த மனுஷன் வேறு வந்துக்கிட்டே இருக்கிறாரு, இவர் என்ன ட்விஸ்ட் அடிக்க போகிறாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். என்ன நடக்க போகுது ஏன்னா இவர் ரொம்ப முக்கியமான கேரக்டரில். ஸோ இவர் வந்திருக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ட்விஸ்ட் இருக்க போகுது அப்படின்ற எதிர்பார்ப்போடி செகண்ட் ஹாஃப்குள்ளே போனோம். செகண்ட் ஹாஃபில் அப்படியே உட்கார வச்சுருந்தா சீரியஸ்லி. நம்ம வந்துட்டு கண்ணை வந்துட்டு வேறு எங்கேயும் எடுக்காமல் நம்ம வந்துட்டு பார்க்கலாம். ஆனால் செகண்ட் ஹாஃபில் ஒரு சாங் லைக் எப்படி சொல்ல, ஒரு மாதிரி ஃபீலிங்காக ஒரு சாங் இருந்திருக்கலாம்னு தோணுச்சு. மற்றபடி மீதி எல்லாமே ரொம்ப சூப்பர். மணி எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றத வந்துட்டு இந்த மூவியில் காமிச்சிருக்காங்க அப்படின்னா ஒரே டைலாக்ல சொல்லலாம். நான் வந்துட்டு இப்போ ஒரு 10 ரூபாய் நான் சம்பாதிச்சு நான் என் வீட்டுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னா அங்கே வந்துட்டு அந்த 10 ரூபாய்க்கு தான் மதிப்பே தவிர எங்கள் வீட்டில் வந்துட்டு எனக்கு மதிப்பு கிடையாது. நான் அந்த 10 ரூபாய் நான் சம்பாதிச்சு கொடுக்கலன்னா என்னை மதிக்கவே மாட்டாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த படத்தில் வந்துட்டு ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. இது மிடில் கிளாஸ்னு இல்லை, எல்லா வீட்லேயுமே இது கரெக்டு தான். சம்பாதிச்சா அங்கே மதிப்பு, சம்பாதிக்கல அப்படின்னா மதிப்பு இல்லை. என்டையர்லி டிஃப்ரெண்ட். நான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா குட் நைட்டில் வந்துட்டு நம்ம மணிகண்டன் அண்ணாவோட ஆக்டிங் நம்ம பார்த்து சீரியஸாக நம்ம வாவ்னு சொல்கிற லெவலுக்கு இருந்துச்சு. இங்கே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னொரு வெர்ஷனை வந்துட்டு நமக்கு காமிச்சிருந்தாங்க. அந்த பாத்ரூமில் இருந்துட்டு புலம்புறதா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா அந்த குழந்தைகிட்ட பேசுகிறதா இருக்கட்டும், வயிற்றில் அந்த குழந்தை இருக்க பட்சத்தில் பேசுகிறது. அப்புறம் அந்த செகண்ட் ஹாஃபில் அவங்க என்டையராக ஒரு எமோஷன். அது ஆக்சுவலி நான் இப்போ நினச்சி பார்க்க எனக்கு கூஸ் பம்ப்ஸ் தான் வந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுண்ணா. மணிகண்டன் அண்ணாவோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆனால் அது ஒரு இடத்துல நம்ம கடன் வாங்குகிறோம், அந்த கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்குவோம், இந்த கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் இருக்கும்ல. ஸோ அது எல்லார் லைஃப்லேயும் நடக்கிறது தான். ஒரு இடத்துல லாக் ஆகும் பட்சத்தில் இன்னொரு இடம்ட்டு போகிறது. அது அழகாக காமிச்சிருந்தாங்க. ஆக்சுவலி என் ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் இந்த மாதிரி மாட்டிக்கிட்டாங்க. ஸோ எனக்கு அது பர்சனலாக எனக்கு கொஞ்சம் கனெக்ட் ஆச்சு. ஸோ அதனால் எனக்கு அது கரெக்டாக தான் இருந்துச்சு, அழகாக தான் இருந்துச்சு. ஆனால் நக்கலைட்ஸ் அப்படின்னாலே அங்கே வந்துட்டு பயங்கர ஹியூமர் இருக்கும். ஸோ அது குறை சொல்லவே முடியாது, தரமாக இருந்துச்சு. கிளைமேக்ஸ் வந்துட்டு நான் அடுத்து ஏதாவது இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் அந்த பாட்டில் மூடுறதோடு கட் பண்ணிட்டாங்க. எனக்கு கொஞ்சம் அதில் மட்டும் இல்லை அடுத்து வேறு ஏதாச்சும் இருக்கா, இல்லை மணிகண்டன் அண்ணா சைடில் ஏதாச்சும் இருக்கா அப்படின்றது போல் எனக்கு அது மட்டும் தோணிச்சு. ஏன்னா சப்போஸ் மணிகண்டன் அண்ணாவோட கட் பண்ணியிருந்தாங்கன்னா எனக்கு அதில் தோணியிருக்காது. பாட்டிலில் கட் பண்ணனால எனக்கு அடுத்து ஏதாச்சும் இருக்குமோ அப்படின்றது போல் தோணுச்சு. மற்றபடி குடும்பத்தோடு வந்து பார்க்க வேண்டிய படம் இதுதான். பொங்கலுக்கு சிறப்பான படம். சூப்பராக பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம், ஹாப்பியாக இருக்குது. சொல்லிட்டா நல்லா இருக்காது. ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ண வேண்டிய படம். சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம், அங்கங்கே எமோஷனாக இருக்கும். மணிகண்டன் சூப்பராக நடிச்சிருக்காரு. அடுத்த ஒரு நல்ல கதைகள் எடுத்து எல்லோரும் மலையாள சினிமாவை நோக்கி போயிட்டுருக்கோம். ஆனால் தமிழ்லேயும் நல்ல கதைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் நல்லா நடித்து காமிச்சிருக்காரு. ஹாப்பி ஃபார் மணிகண்டன். குடும்பஸ்தனெல்லாம் வந்து பார்க்க வேண்டிய படம். குடும்பஸ்தன் உண்மையிலேயே நல்ல படம், ஃபேமிலியோட பார்க்கலாம். எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராக போச்சு, அருமையாக போச்சு. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் இருந்துச்சு, எங்கே போகிறதுன்னு தெரியாமல் சுற்றிக்கிட்டே இருந்தாங்க. கிளைமேக்ஸ் போர்ஷனில் ரொம்ப அருமையாக கொண்டு போய் சூப்பராக முடிச்சிருக்காங்க. மக்கள் எதிர்பார்க்குறது என்னவோ ஒரு காமெடி அந்த ஜானரில் கொண்டு போயிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் பொங்கலுக்கே வந்திருக்கலாம், அப்படி இருந்துச்சு. நல்லா இருக்குது, தாராளமாக ஃபேமிலியோட பார்க்கலாம். எல்லாரோட ஆக்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. உண்மையிலேயே டெபியூ டைரக்டர் மாதிரி தெரியல, ஹீரோயின் வந்து நியூ ஃபேஸ் மாதிரி தெரியல, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஃபேமிலியோடவே பார்க்கலாம் இந்த படம். மணிகண்டனோட ஃபேஸ் தான் இந்த படமே. ஓப்பனாக சொல்லணும்னா டேரக்டருக்காக இல்லை, என்ன ஸ்டோரி சப்ஜெக்ட் எல்லாம் ஒன்றுமே இல்லை.
டேரக்டர் அந்த மணிகண்டனோட ஃபேஸ்க்காக வந்தோம், அதை சாட்டிஸ்ஃபை பண்ணி அமைச்சிருக்காங்க. மணிகண்டனோட ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்து தாராளமாக பார்க்கலாம். இது வந்து ஒரே ஒன்று சொல்லட்டுமா, இது மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் நடக்கக்கூடிய விஷயங்கள்னு சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே நபருக்கு எல்லா பிரச்சனையுமே வாழ்க்கையில் வர்றதுன்றதை ஏற்றுக்க முடியாது. அது ஒரு சில சினிமா லிபர்ட்டி உள்ளே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு சில விஷயங்கள் பணம் தான் நம்மளை மதிப்பாங்கன்னு சொல்கிறது அதெல்லாம் நான் ரசிக்கும் வகையில் இருந்துச்சு உள்ள. இப்போ திடீர்னு பார்த்தா ஒருத்தர் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் வருது, ஒருத்தர் வாழ்க்கையில் எல்லாமே வருது. நான் ஒரு பேக்கரி ஆரம்பிக்கிறேன், எதில் இன்னொரு பேக்கரி. அது வந்து இயல்பு வாழ்க்கையில் எல்லாருக்கும் நடக்காது. 100ல் ஒருத்தருக்கு அந்த மாதிரி நடக்கும். இவங்க வந்து எல்லாமே மணிகண்டன் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதை மட்டும் ஓரம் வச்சுட்டு பட் நம்ம படம் ஒரு 2.5 மணி நேரம் உட்காந்து பார்க்குறோம், நமக்கு என்டர்டெய்னிங்காக இருக்கானா இருக்குது. அதுதான் அது ரொம்ப சூப்பராக காமிச்சிருக்காங்க. எல்லாருக்குமே செல்ஃப் ரெஸ்பெக்ட்றது ரொம்ப முக்கியம். அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் மணிகண்டன் வைக்கிறாரு. அது கடைசியில் அவர் எங்கே கொண்டு வந்து விடுது, கடைசியில் சுயமரியாதையே வேணாண்டான்னு சொல்லிட்டு அவரே தூக்கி போட்டு போகிற அளவுக்கு அவரை மாற்றுது, அவரோட வாழ்க்கை பயணமே மாற்றுது. ரொம்ப அருமையாக காமிச்சிருப்பாங்க. அதை காமிச்சதை இன்னும் கொஞ்சம் இயல்பாகவோ கொஞ்சம் செகண்ட் ஹாஃபில் சுவாரஸ்யமாக காமிச்சா நல்லா இருந்திருக்கும். செகண்ட் ஹாஃபில் எங்கே போகிறது தெரியாமல் கொஞ்சம் சுற்றிட்டு இருந்தாங்க, அப்படியே கொஞ்சம் லேக் இருந்துச்சு. கிளைமேக்ஸ் போர்ஷன் ரொம்ப அற்புதமாக முடிச்சிருந்தாங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் தாராளமாக வந்து பார்க்கலாம். அந்த மாதிரி இருக்குது படம், தாராளமாக பாருங்கள். நல்லா கழிச்சு ஒரு ஃபேமிலி சப்ஜெக்டை நல்லா என்ஜாய் பண்ணி சூப்பராக பார்த்துட்டு வந்த ஒரு ஃபீல் இருக்கு. ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆயிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா உண்மையிலே பொங்கலுக்கு லவ்வர்ஸ் டேக்கான ரிலீஸ் பண்ண வேண்டிய படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணி இந்த மாதிரி இருந்தது. பட் இந்த படம் வந்து உண்மையிலே சூப்பராக இருந்தது. ரொம்ப யதார்த்தமான நடிப்பு. உண்மை மணிகண்டன் சார்கிட்ட வந்து ஒருவேளை இங்கேருந்தே நம்ம கூடயே வாழ்ந்தே போனதுனால தான் அந்த யதார்த்தமான நடிப்பு வந்திருக்கா அப்படின்னு தெரியல. ரொம்ப யதார்த்தமான நடிப்பு. அதான் கதை. அதான் சீரியஸாக வந்து இந்த படத்தில் வந்து மணி இல்லைன்னா மதிப்பு இல்லை அப்படிங்கிறதையும் அதுக்காக நம்ம என்ன அளவுக்கு மாறிக்கிட்டு வரோம். முன்னாடி இருந்ததை விட முன்னாடிலாம் நம்மளுக்கு நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட ஏதாவது ஒருத்தர் கை வச்சிட்டானா கோவம் வரும். இப்போ ஆஃபீஸில் நம்ம முன்னாடி தான் கழுவி ஊற்றுவாங்க மேனேஜரு. வேறு வழியெல்லாம் பொறுத்துக்கோடா நம்ம தான் தட்டியே கொடுக்குறோம். ஸோ இதுக்கான டிஃப்ரென்சேஷன் என்னங்கிறதையும் ரொம்ப யதார்த்தமான நடிப்பாக இருந்தது. உண்மையில அந்த படம் பார்க்கும்போது எனக்கு டைரக்டர் விசு சாரா தான் ஞாபகமே வந்தது. அவர் ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட், அவரை மிஞ்ச யாருமே முடியாது. அதை ரீமேக் பண்ணி இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த ஒரு ஃபீல் இருந்தது. ரொம்ப எனக்கு ஆக்சுவலி ஹீரோயினியோட நடிப்பாக இருக்கட்டும், அழகாக ஒரு விஷயம் வில்லேஜ் சைட்லலாம் ஆக்சுவலி எஸ்சி அவங்க அந்த கேட்டகரி பொண்ணை கல்யாணம் பண்ணால் எந்த அளவுக்கு வார்த்தையால் சில விஷயங்கள்லாம் பேசுவாங்க. அது எந்த அளவுக்கு அந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணிக்குது. ஐஏஎஸ்க்கு படிக்கிறாங்க, ஆனால் இருந்தாலும் அந்த ஒரு கேஸ்டிங் அதை வச்சு எந்த அளவுக்கு இப்போ வரைக்குமே இன்னமும் இருக்குங்கிற விஷயத்த யதார்த்தமாக சொன்னதெல்லாம் சூப்பராக இருந்தது. எனக்கு அது உண்மையிலே பாராட்டலான்னு தோணுச்சு ப்ரோ. ஆனால் கடைசியாக வேறு வழியே இல்லாமல் சாரி கேட்டது தான் எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு. உண்மையிலே சாரி கேட்கக்கூடாது. நம்மளுக்கு ஒரு நம்ம பண்ணாத தப்புக்கு நம்ம ஏன் சாரி கேட்கணும். அதில் நானுமே அக்செப்ட் பண்ணியிருக்கேன். நானும் நிறைய இடத்துல அந்த மாதிரிலாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் சொன்னேன், நம்ம படம் பார்க்கும்போது நிறையா சீன்ஸு நம்மளுக்குள்ளே கனெக்ட் ஆகும். கண்டிப்பாக அந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி தானே பண்ணோன்னு யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எவ்வளோ பெரிய ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, கோடி ரூபாய் கொட்டி கொடுத்தாலும் நம்ம பண்ணாத தப்புக்கு சாரி கேட்கக்கூடாது. அவங்க உண்மையில முதல் படம்னு சொல்கிறாங்க, எனக்கு நம்பவே முடியல. ரொம்ப யதார்த்தமான நடிப்பு, ரொம்ப ஒரு உண்மையிலே அவங்க ஒய்ஃபுங்கிற அளவுக்கு கனெக்ட் ஆன மாதிரி இருந்தது. சீரியஸாகவே அக்கா கேரக்டரில் நடித்தவங்க உண்மையை சொல்லணும்னா செம்ம மாதம். ஆக்சுவலி அவங்க ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர். அந்த ஒரு விஷயம் வந்து பயங்கரமாக இருந்தது. அவங்களோட கேரக்டரை உண்மையிலே பேசணும். ஏன்னா அந்த அளவுக்கு நடிப்பு ரொம்ப யதார்த்தமான நடிப்பாக இருந்தது. ஒரு ஆம்லேட் ஒன்று போட்டு கொடுமா, அந்த ஆள் சாப்பிடவே விட மாட்டேங்க, சப்பாத்தி போட்டே கொள்கிறான் அப்படின்லாம் சொன்ன இதெல்லாம் சூப்பராக இருந்தது. உண்மையிலே படம் சூப்பர். ஃபுல் டைம் என்டர்டைன்மெண்ட்டாக பார்க்கலாம் நீங்கள்.